राधे कृष्णा। जय बोलो राधा रानी की जय। जय बोलो श्री कृष्ण कन्हैया लाल की जय। जय बोलो वृंदावन धाम की जय। जय बोलो यमुना मैया की जय। जय बोलो गोवर्धन गिरिराज की जय। அழகான கோவர்தன கிரிராஜ் அந்த வைபவத்தை தான் பார்த்துட்டு இருக்கோம். அதில் முக்கியமாக ராதா குண்ட் ஷாம் குண்ட் அதுதான் நாம் அனுபவிச்சுட்டு இருக்கோம். அதில் தான் எனக்கு சொல்லிகிட்டு இருந்தேன், சைத்திர பூர்ணிமா தான் ஜோரா இந்த ராதா குண்ட் ஷாம் குண்டு உண்டான நாள். சித்ரா பௌர்ணமி அன்னைக்கு தான் பகுலாஷ்டமின்னு ஒன்று சொன்னேன். இந்த பகுலாஷ்டமி தான் தீபாவளிக்கு அக்கம் பக்கத்தில் வரும். கார்த்திகை கிருஷ்ண அஷ்டமி. கிருஷ்ணாஷ்டமினா தேய்பிரை அஷ்டமி. அதாவது கிருஷ்ணன்னா கருப்பு, சுக்லம்னா வெளுப்பு. சந்திரன் கொஞ்சம் கொஞ்சமாக வெளுத்துண்டு வர்றது வேக்சிங் மூன். அழகாக சுக்லபக்ஷம் வளர்ப்பிறை. சந்திரன் கொஞ்சம் கொஞ்சமாக தேஞ்சு கருப்பாகிறது கிருஷ்ணபக்ஷம். அழகாக தேய்பிரை, அது வளர்பிறை, இது தேய்பிரை. வேனிங் மூன், வேக்சிங் மூன், அவ்வளோதான். அந்த பகுலாஷ்டமி அப்படின்னு சொன்னேன். இந்த பகுலா அஷ்டமி இது எங்கிருந்து இந்த பெயர் வந்ததுன்னா, கண்ணனுடைய மாடுகளில் ஒரு மாடு பகுலா அப்படின்னு இருக்குது. இந்த விஷயம் பத்ம புராணம், ஸ்காந்த புராணம் இதில் காண கிடைக்காது. பகுலான்றது ஒரு மாடு. அந்த கோகுலத்தில் இருக்கக்கூடிய ஒரு மாடு, கிருஷ்ணனோட மாடுன்னு சில இடத்துல இருக்குது, சில இடத்துல இன்னொருத்தரோட மாடு. கிருஷ்ணனோட மாடாக இருக்கிறது சான்சஸ் வெரி லெஸ். பகுலா ஒரு சந்தர்ப்பத்தில் இந்த பகுலா இந்த பக்கம் இந்த ராதா குண்ட் இந்த பக்கத்தில் அழகாக தண்ணி எல்லாம் குடிச்சுட்டு இருந்தது. அப்போ ஒரு புலி அது மேலே பாய வரும் பொழுது அந்த பகுலா சொல்கிறது, உனக்கு பசிக்கிறது, நீ அதனால் என் மேலே பாயறாய், ஆனால் எனக்கு ஒரே ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி மட்டும் கொடு. என் குழந்தை தனியாக இருக்குது, அதுக்கு நான் போய் சாயங்காலம் பால் கொடுத்தா தான் அது குடிக்கும். எனக்கு ஒரே ஒரு சந்தர்ப்பம் கொடு, நான் வீட்டுக்கு போய் என் குழந்தைக்கு பாலை கொடுத்துட்டு இனி அம்மா வரமாட்டேன், நீ ஜாகிரதையாக உலகத்தில் வாழ்ந்துக்கோ, கிடைக்கிறத கொண்டு ஜெயிச்சு வாழ்ந்துட்டு வான்னு அதுக்கு நான் ஒரு ஃபேர்வெல் சொல்லிவிட்டு நான் பை சொல்லிவிட்டு வந்துவிடுறேன். புளி நம்ப மாட்டேங்கிறது. இல்லை நீ பொய் சொல்கிற. அப்போ அந்த பகுலா சொல்ல, சத்தியமாக நான் பொய் சொல்லலை, எப்படி இருந்தாலும் ஒரு நாள் நான் சாகத்தான் போகிறேன், சந்தேகமே இல்லை. ஆனால் என் குழந்தைக்கு ஐ எம் நாட் கோயிங் டு பி தேர் வித் யூ ஃப்ரம் டுமாரோ ஆன்வர்ட்ஸ் அப்படின்னு நான் சொல்லிட்டு வந்துட்டேன்னா அது மென்டலி ப்ரிப்பேர் ஆகிடும். எனக்கு அந்த ஒரு நான் சத்தியம் பண்ணுறேன், எனக்கு அந்த ஒரே ஒரு லாஸ்ட் சான்ஸ் கொடு அப்படின்னா புலி சரி நான் வெயிட் பண்ணுவேன். ஒருவேளை நீ வரலைன்னா நிச்சயமாக உன்னை தேடி கண்டுபிடிச்சி உன்னையும் கொன்று சாப்பிடுவேன், உன் குழந்தையும் கொன்று சாப்பிடுவேன்றது. பகுலா சொல்கிறது, ஒன்றும் கவலைப்படாது, நிச்சயமாக வரும்னு சொல்லிட்டு பகுலா சாயங்காலம் வந்து அம்மாவை பார்த்தோன்னா கண்டுபிடி ரொம்ப ஜாலி, பாலெல்லாம் கொடுக்கறது. அப்போ பகுலா சொல்கிறது, குழந்தை நாளையிலேருந்து அம்மாவும் கூட இருக்க மாட்டேன், ஏன்னா எனக்கு ஒரு புலி அடிக்க வந்தது, அதுக்கிட்டே நான் பர்மிஷன் வாங்கிட்டு வந்திருக்கேன், ஐ ஹாவ் டு கோ. இப்போ குழந்தை சொல்லுது, இல்லைம்மா நீ இருக்கணும், நான் இன்னும் சின்ன குழந்தை, எனக்கு பெருசாக ஒன்றும் தெரிய வேண்டாம், ஐ எம் ரியலி ஹாப்பி, நீ இல்லாமல் என்னால் வாழ முடியாது, அந்த புலிக்கு நான் வந்து என்னுடைய சரீரத்தை கொடுத்து விடுறேன், நீ நன்னார். அம்மாவும் குழந்தையும் ரெண்டும் மாற்றி மாற்றி பேசிட்டு. அப்போ இந்த கான்வர்சேஷன் அங்கே அந்த பிராமணர் அவரோட பகுலா தான் காண கிடைக்காது. அவர் பார்க்குற வயசாகிடுது நமக்கு, ஒரு மாடுக்கு வந்து இவ்வளோ தூரம் சத்தியம் இருக்குது, அது அம்மாவும் குழந்தையும் வாழ்ந்துட்டு போகணும், புலிக்கு தானே யாராக இருந்தால் என்ன. அப்போ அந்த சமயத்தில் அவர் நான் போகிறேன் பொழுது பகுலாவும் குழந்தையும் ஒத்துக்கிறார். கடைசியில் 3 பேரும் தீர்மானம் பண்ணி போகிறார்கள். 3 பேரும் சரி நம்ம போய் சொல்லுவோம், புலி
யாரை தீர்மானிக்கிறதோ அவளை சாப்பிடட்டும் அப்படின்னு தீர்மானிக்கிறாள். 3 பேருமே அங்கே போகிறா. புலிக்கு அவ்வளோ சந்தோஷம். ஆஹா, ஒன்று பார்த்தா 3 கிடச்சிருச்சு. இல்லை, யாரை ஃபஸ்ட்டு சாப்பிட்றது, அது என்ன செய்ய 3 பேரும் சாப்பிட்ருவோம் அவ்வளோதானே அப்படின்னு சொல்லிடு முடிவு பண்ணுறது. அப்போ பகுலா சொல்கிறது, என்ன எடுத்துக்கோ, அது குழந்தை வாழட்டும், வாழ்க்கையை பார்க்கணும். அவர் வயசானவர் இருந்தால் என் குழந்தைய பார்த்துப்பார். குழந்தை சொல்கிறது, எங்கள் அம்மாவை விட்டுவிடும், எங்கள் அம்மா இருந்தான்னா இந்த வயசானவருக்கு எதான பால் கிடைக்கும், அவர் சந்தோஷமாக இருப்பார். நான் இன்னும் வளர்ந்து எல்லாம் ரொம்ப நாள் ஆகும், அவருடைய பால்லாம் கிடைக்காது, அதனால் அம்மாவை விட்டுவிடு, என்ன எடுத்துக்கோ அப்படின்றது. இந்த வயசானவர் சொல்கிறார், எப்படி எனக்கு வயசாக எடுத்து நான் வாழ்க்கை அனுபவிக்கலை, அந்த குழந்தை நன்னா இருக்கணும், அது வாழ்க்கை அனுபவிக்கணும், அந்த கண்ணுக்குட்டி. பகுலாவும் நன்னா இருக்கணும், அப்போ தான் குழந்தையோட நிம்மதியாக இருக்க முடியும். என் ஆயுசு எப்படியும் முடிஞ்சாச்சு, என்ன எடுத்துக்கோ. அப்படி 3 பேரும் போட்டி போடுறாள் உயிரை கொடுக்கறதுக்கு. அப்போ இந்த புலி பார்க்கறது, நீ 3 பேரும் சத்தியத்தை சொல்கிறாளே, என்ன பண்ணலாம் அப்படின்னு நினைக்கிறதுக்குள்ள பகவான் கிருஷ்ணன் அங்கே வந்துடும். ஆசீர்வாதம் பண்ணி புலிகிட்ட சொல்ல, நீ சாப்பிடக்கூடாது, இவன் 3 பேர் உயிரோட விட்டுறணும், உனக்கு எவ்வளவோ கிடைக்குமே, இந்த இவாளை தான் சாப்பிட்ணுமா அப்படின்னு சொல்லி அந்த புலியை சமாதானப்படுத்துகிறான். அப்போ இந்த புலியே யமதர்ம ராஜாவாக எடுத்து இந்த பகுலாவுடைய சத்தியத்தை டெஸ்ட் பண்ணுறதுக்காக வந்தார் அப்படின்னு. பகுலாவுடைய அந்த சத்தியத்தை பார்த்து கண்ணனை ஆசீர்வாதம் பண்ணி, நீ அடுத்த ஜென்மாவில் அழகான ஒரு ஸ்திரீயாக வருவாய், நான் அழகாக உன்னை என்னுடைய கோபியாக எடுத்துக்கிறேன்னு வாக்கு கொடுக்குறான். ஸோ இதெல்லாம் நடந்தது ஒரு பகுலாஷ்டமி. அதனால தான் பகுலாஷ்டமி விசேஷம். அன்றைக்கி தான், அது முன்னாடி கிருஷ்ண காலத்தில் நடந்த விஷயம். ஆனால் அந்த பகுலாஷ்டமி தினத்தன்னைக்கு தான் ஸ்ரீகிருஷ்ண சைத்தன்ய மகாபிரபு அழகாக ராதா குண்ட் க்ஷாம குண்டை கண்டுபிடிச்ச நாள். அவர் ஒரு தமால விருட்சம், அது கீழே தான் உட்கார்ந்தார். அக்கம் பக்கத்தில் இருக்க ஜனங்கள்கிட்ட எல்லாம் கேட்டார், இந்த மாதிரி ராதா குண்டுங்க ஷாம் குண்டுங்க, யாருக்கும் சொல்ல தெரில. இப்போ ஒரு வயசானவர் மட்டும் சொல்கிறார், இங்கே ஒரு 2 வயக்காடு இருக்குது, அதில் கொஞ்சம் கருப்பாக தண்ணி வரும், ஒன்றுத்தில் வெளுப்பாக வரும், நாங்கள் அந்த தண்ணியை வச்சு விவசாயம் பண்ணிட்டுருக்கோம், ஒரு வேளை நீங்கள் சொல்கிறது அதுவான எனக்கு தெரியல. என்னொன்று, சைத்தன்ய மகாபிரபு அந்த தமால விஷயத்து கீழே உட்காந்து அதை பார்த்துண்டு அதன் பிறகு இதுதான் ராதா குண்ட் அப்படின்னு கண்டுபிடிச்சு அதை குளித்தார். இன்றைக்கி சைத்தன்ய மகாபிரபு எந்த இடத்துல உட்காந்துண்டு ராதா குண்ட் ஷாம் குண்டை பற்றி தியானம் பண்ணி கண்டுபிடிச்சாரோ அந்த தமால விருட்சத்துக்கு கீழே இன்றைக்கும் சைத்தன்ய மகாபிரபுடைய பைட்டக் அப்படின்னு ஒன்று அழகாக இந்த ராதா குண்ட் ஷாம் குண்ட் பரிக்கிரமாத்தில் இருக்குது. முக்கியமாக ஷாம் குண்ட் பரிக்கிரமா மார்க்கத்தில், அது ராதா குண்ட் ஷாம் குண்ட் பரிக்கிரமா பண்ணால் அது 1/2 கிலோமீட்டர் இருக்கும், நல்ல விஸ்தாரமாக. கோவர்தனகிரி பரிக்கிரமாவில் இந்த ராதா குண்ட் ஷாம் குண்ட் பரிக்கிரமா, அதில் இருக்கக்கூடிய கோவில்கள் விஷயங்கள் இதை பார்க்குறதுக்கே அட்லீஸ்ட் 3 to 4 hours வரும். அவ்வளோ விஷயங்கள் இருக்குது. ராதா குண்டு ஷாம் குண்டு மட்டுமே தனியாக பார்க்கணும். அதில் முக்கியமான ஒன்று, சைத்தன்ய மகாபிரபு உட்காந்துண்டு தியானம் பண்ண அந்த தமால விருட்சம், அந்த இடம் இன்றைக்கும் இருக்குது. அந்த இடத்துல போனால் நிஜமாகவே யூ கேன் ஃபீல் அப்படின்னு சொல்லி ஒரு ஆனந்தத்தை உணர முடியும். சைத்தன்ய மகாபிரபு தான் கண்டுபிடிச்சார். அதன் பிறகு அவர் அதை பெருசாக குளமாலாம் ஆக்கலை. ஜனங்கள்லாம் இவர் சொன்னோன்னே ஒத்துண்டா, சரி இதான் ராதா குண்ட் ஷாம், யாருக்கும் மறந்தே போயிடுது. ஒவ்வொரு காலகட்டத்தில் ஒவ்வொன்றா காணாமல் போகும், திரும்பி யாராவது ரிவைவ் பண்ணி கொண்டு வருவார்கள். நேத்தியே சொன்னேன் இல்லையா, சாண்டில்ய ரிஷிகள்லாம் சொல்லி தான் வஜ்ரநாபன் அவனுடைய காலத்தில் இதெல்லாம் ரிவைவ் பண்ணான். திரும்பி காணாமல் போயிடுது. அதன் பிறகு 500 வருஷத்துக்கு முன்னாடி சைத்தன்ய மகாபிரபு தான் திரும்பி ராதா குண்ட் கிருஷ்ண குண்ட், அதுதான் ஷாம் குண்டு, 2த்தையும் கண்டுபிடிச்சாருன்னு இருக்கு. சைத்தன்ய மகாபிரபு காலத்துக்கு அப்புறமா சைத்தன்ய மகாபிரபு 1515 1515 தான் விரஜ பரிக்கிரமா பண்ணார். அப்பொழுது தான் இந்த ராதா குண்டு ஷாம் குண்டு பகுலாஷ்டமி அன்னைக்கு இதுதான் கன்ஃபார்ம் பண்ணார்.
அவருடைய காலத்துக்கு அப்புறமா அழகா சைத்தன்ய மகாபிரபுடைய பிரிய சிஷ்யர் ரகுநாத தாச கோஸ்வாமி, ரொம்ப பெரிய பக்தர், சைத்தன்ய மகாபிரபுவோட புரியில இருந்தவர், பரம வைராக்கியசாலி. சைத்தன்ய மகாபிரபு போனதுக்கு அப்புறமா அவர் பிருந்தாவனம் வந்துட்டார். வந்தவர் இந்த ராதா கொண்டு ஷாம் கொண்டு கரையில் உட்காந்துண்டு தபஸ் பண்ணுறார். அப்போ அவர் பார்க்குறார், இந்த ராதா கொண்டு ஷாம் கொண்ட எப்படியாவது ரிவைவ் பண்ணணும், சைத்தன்ய மகாபிரபுலாம் சொல்லியிருக்கார் அப்படின்னு தீர்மானிக்கிறார். ஆனால் அது ரிவைவ் பண்ணால் இவர் சாது, அவர்கிட்ட பெரிய பைசாலாம் கிடையாது. சரியா அவர் இந்த சாது இந்த மாதிரி லைஃப்பில் வர்றதுக்கு முன்னாடி பெரிய கோட்டீஸ்வரன், அத்தனையும் விட்டுட்டு தான் வந்திருக்கார் ரகுநாத தாச கோஸ்வாமி. அப்படி ஒரு தீவிரமான வைராக்கியசாலி இந்த ரகுநாத தாச கோஸ்வாமி. அவர் பார்த்தார் சைத்தன்ய மகாபிரபு ரொம்ப பிரியமான இடம், இது பின்னாடி வரக்கூடிய பக்தாளுக்கு இந்த இடத்த அனுபவிக்கணும்னா இது ஒரு குளமாக மாறினாத்தான் உண்டு. ஆனால் அந்த குளம் இருக்கிற 2 வயக்காடும் யாரோ ஒருத்தருக்கு சொந்தமானது. அவர் அதை தரமாட்டேன், எனக்கு பைசா கொடு நான் தரேன் அப்படின்னு தான் சொல்கிறார். அப்போ ரகுநாத தாச கோஸ்வாமி பார்த்தார், சரி நம்ம பைசாவை கலெக்ட் பண்ணுவோம்னு சொல்லி எல்லார்கிட்டையும் பைசா கலெக்ட் பண்ண ஆரம்பிக்கிறார். மதுரா அங்கெல்லாம் தான் நிறைய பணக்காரெல்லாம் உண்டு. பிருந்தாவனம், கோகுலம், கோவர்தன பக்கம்லாம் சாதாரண ஜனங்கள் தான். ஆனால் ஒரு செய்தி ரகுநாததாச கோஸ்வாமிக்கு அப்படி ஒரு தோணல் வந்து கொடுத்து, என்னது இது, நான் எல்லாத்தையும் விட்டுட்டேன்னு சொல்லிட்டு கடைசியில் பைசா 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 பைசான்னு பார்க்குறவாடிலாம் பைசா கேட்டுருக்கேன். கேட்டால் அந்த குளத்தை சரி பண்ணணும்னு. அப்படிலாம் வேண்டாம், கடைசியில் நான் பண்ண வேண்டிய நாம ஜபம் தவம் எத்தையுமே நான் பண்ணுறதில்லை, ராதாராணிக்கும் கிருஷ்ணனுக்கும் வேணும்னா அதான் ஏற்பாடு பண்ணிட்டோன்னு விட்டுட்டார். என்னால் முடியலன்னு 2 கையை தூக்கிட்டார். அப்போ ஒரு பெரிய பணக்காரன், அவனுக்கு அவ்வளவாசை பத்ரிநாதனுக்கு கொண்டு போய் நிறைய பணம் கொடுக்கணும்னு எடுத்துட்டு நேராக பத்ரிகாசிரமம் போகிறான். போய் அடுத்த நாள் பத்ரிநாதனுக்கு அந்த பைசாலாம் சமர்ப்பிக்கணும்னு போகிறான். அப்போ ராத்திரி சொப்பனத்தில் பத்ரிநாதன் வந்து சொல்கிறான், இந்த வாரு இங்கே எனக்கு பைசாலாம் ஒன்றுமே வேண்டாம், என் கோவில் திறந்துருக்கிறதே 6 மாதம் தான், மீதி 6 மாதம் மூடி கிடக்க போடுது, இதில் ஒன்றும் பண்ணுறதுக்கு ஒன்றும் கிடையாது, இங்கே வரவாளுக்கு வேண்டியதெல்லாம் கிடைக்கும், நீ ஒன்று பண்ணு, இந்த பணத்தை கொண்டு போய் ரகுநாத தாச கோஸ்வாமின்னு ஒருத்தன் கோவர்தன மலை அடிவாரத்தில் உட்காந்துட்டு தபஸ் பண்ணிட்டு இருக்கான். அங்கே இந்த ராதா குண்டு ஷாம குண்டு இருக்கு, அதை சரி பண்ணி புனருத்தாரணம் பண்ணணும்னு அவன் தீர்மானிச்சிருக்கான். அவனுக்கு நிறைய பணம் வேணும், ஆனால் அவனும் சாது, அவன் எல்லார்ட்டுமே பணம் 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 கேட்டுட்டு இருக்க முடியாது. நீ ஒன்று பண்ணு, இந்த பணத்தை நேராக கொண்டு போய் அவன்கிட்ட கொடுத்துடு, நீ எனக்கு பத்ரிகாசிரமத்தில் இவ்வளோ பணம் கொடுத்தா கூட எனக்கு சந்தோஷம் கிடையாது, நீ வந்து அவனிடத்தில் போய் இந்த பணத்தை கொடுத்துரு அப்படின்னு பத்ரிநாதன் உத்தரவு கொடுத்தான். கர்க சம்ஹிதையில் பத்ரிநாதன் தான் ராதா நாம மகிமையை சொன்னார் அப்படின்னு இருக்கு. ராதா நாமம் எவ்வளோ விசேஷம் அப்படின்றத ரொம்ப அழகாக கர்க சம்ஹிதா ஸ்லோகம் இருக்கு, ஏற்கனவே நான் சொல்லியிருக்கேன். அப்போ உடனே அந்த பணக்காரனுக்கு அவ்வளவு சந்தோஷம், பத்ரிநாதனே காட்சி கொடுத்துட்டான்னு சொல்லிட்டு அடுத்த நாள் எல்லாரும் பத்ரியில் காத்துட்டுருக்கா. அங்கே பூஜை பண்ணப்பட்டவா, அங்கேயே இருக்கக்கூடியவா, சாதுக்கள் நிறைய தானம் எல்லாம் கொடுப்பார். அப்படி கடைசியில் இவர் சொல்லிட்டார், இல்லை பத்ரிநாதனுடைய உத்தரவு, நான் பிருந்தாவனம் போகிறேன்னு கிளம்பிட்டார். நேர கிளம்பி பிருந்தாவனம் வந்துட்டு கோவர்தனம் வரார். வந்துட்டு கூட அவருக்கு ஒரு சந்தேகம், யார் ரகுநாத கோஸ்வாமி கரெக்டாக கண்டுபிடிக்கணுமேன்னு சொல்லி இப்படி கோவர்தகிரி பிரதட்சணம்லாம் பண்ணி பல பேர் விசாரித்து அப்புறம் இவரை பார்த்துட்டு இவர் என்ன பண்ணுறாருன்னு தெரிஞ்சுண்டு அதன் பிறகு அவர்கிட்ட சொல்லி காலில் விழுந்து நமஸ்காரம் பண்ணி, இந்தாங்க இந்த பணம் பத்ரிநாதனுடைய உத்தரவுன்னு ஒன்று. ரகுநாத தாச கோஸ்வாமிக்கு அவ்வளவு சந்தோஷம், ஹே ராதே அப்படின்னு சந்தோஷப்பட்டு
அழகாக ரகுநாததாச கோஸ்வாமி அந்த பணத்தை ஜீவ கோஸ்வாமி கிட்ட கொடுத்து எல்லாம் சரி பண்ணு, ரிவைவ் பண்ணு அப்படின்னு சொல்ல, அதன் பிறகு அவர் இதையெல்லாம் ரிவைவ் பண்ணார்னு இருக்கு. இன்றைக்கி பார்க்குற ராதா கொண்டு ஷாம் கொண்டு அவ்வளோ கஷ்டப்பட்டிருக்கா ஒவ்வொருத்தரும். இந்த ரகுநாததாச கோஸ்வாமி இந்த ராதா கொண்டு கரையிலேயே உட்காந்துட்டு எப்பயும் பஜனை பண்ணிகிட்டே இருப்பார், ஜபிச்சுட்டே இருப்பார். அப்போ ஒரு நாள் அவரை பார்க்கறதுக்கு சனாதன கோஸ்வாமி வரார். அவரை பார்க்கறதுக்கு வரார். ரகுநாத கோஸ்வாமி தன்னை மறந்து ஜபிச்சுட்டு இருக்கார். அப்போ அவர் அந்த ராதா கொண்டு கரையில் உட்காந்து ஜபிச்சுட்டு இருக்கும் பொழுது அந்த ராதா கொண்ட கரையினுடைய இன்னொரு பக்கத்தில் ஒரு 2 புலி தண்ணி குடிச்சுட்டு இருக்கு. சனாதன கோஸ்வாமிக்கு தூக்கி வாரி போடுறது. ரகுநாததாச கோஸ்வாமி பயப்படுறவர் கிடையாது, சனாதன கோஸ்வாமி பயப்படுறவர் கிடையாது. ஆனால் இந்த புலியை தானே அவரை பண்ணிடுமோன்னு ஒரு ஆதங்கம் அவருக்கு. ஆனால் பார்த்தா அந்த புலிகள் பாட்டுக்கு தேமேன்னு இருக்கு, தண்ணியை குடிச்சு அவர் பக்கத்துலேயே கொஞ்சம் தூரத்தை உட்காந்து அவரையே பார்த்துட்டு இருக்கு. சனாதன கோஸ்வாமிக்கு ரொம்ப ஆச்சரியம். ஏன்னா சைத்தன்ய மகாபிரபு ஜார்க்கண்ட் காட்டு வழியாலாம் வரும்பொழுது புலிகள்லாம் அவர் பக்கத்தில் வந்து மாடுகள் மாதிரி இருந்ததுன்னு இருக்கு. அவர் நினச்சா ஓகே, இவன் சைத்தன்ய மகாபிரபுவோடு இருந்தாலும் இவனுக்கும் அந்த ஒரு பிரேமம் வந்ததுனால கொடூரமான புலியெல்லாம் கூட காமாக இருக்குது அப்படின்னு நினச்சா, டக்குன்னு பார்த்தா அவர் பக்கத்தில் ஒருத்தன் நின்றுட்டு அந்த புலியை அப்படி கையை காட்டி காம் டவுன் பண்ணிட்டு இருக்கான். உத்து பார்க்க அடுத்த நிமிஷம் அவன் அந்த ஒரு யுவா நின்றுட்டு இருந்தான். இவரை பார்த்தான், சிரித்தான். அடுத்த க்ஷணம் பார்த்தா கிருஷ்ணன், ஸ்வயம் கிருஷ்ணன் நின்றுண்டு இந்த புலி 2த்தையும் கண்ட்ரோல் பண்ணிட்டுருக்கான். அதுவும் ரகுநாததாச கோஸ்வாமியை டிஸ்டர்ப் பண்ணிடக்கூடாதுன்னு. அடுத்த க்ஷணம் கண்ணன் மறைஞ்சுட்டான். சந்து போகிறார் சனாதன கோஸ்வாமி. அதாவது ரகுநாததாச கோஸ்வாமிக்கு அவருடைய தபஸுக்கு அவர் செக்யூர் யார் பண்ணிட்டுருக்கான்னா கிருஷ்ணன் பண்ணிட்டு இருக்கான். சி, பகவான் இடத்துல நாம் நம்மளை ஒப்படைச்சிட்டு நாம் கர்மாவை ஸ்ரத்தையோடு பண்ணிட்டோம்னா அனன்யா சிந்தயந்தோ மாம் ஏ ஜனா பர்யபாசதே தேஷாம் நித்யாபியுக்தானாம் யோகக்ஷேமம் வஹாம்யகம். என்னை யார் நினச்சிட்டு இருக்காளோ, என்னை நினச்சிட்டு யார் வாழ்கிறார்களோ அவர்களுடைய யோகத்தையும் க்ஷேமத்தையும் நான் பார்த்துக்கிறேன். இந்த கேரண்டி சுவாமி கொடுக்குறார். உன் சுதர்மத்தை நீ பண்ணு, உன் டியூட்டிஸை நீ பண்ணு. உன்னை பாதுகாக்கிறது, உன் குடும்பத்தை பாதுகாக்கிறது, உன் குழந்தைகளை பாதுகாக்கிறது, உனக்கு வேண்டியதெல்லாம் செய்வது என் கடமை. பகவான் சொல்ல, இட்ஸ் மை ரெஸ்பான்சிபிலிட்டி. உன் வேலை என்ன நினச்சிண்டு ஜஸ்ட் பி ஹாப்பி. எந்த டென்ஷனும் எடுத்துக்காது. இந்த பற்றி டென்ஷன், குழந்தைகளை பற்றி டென்ஷன், ஃப்யூச்சரை பற்றி டென்ஷன், ஆஃபீஸை பற்றி டென்ஷன், ஹெல்த்தை, ஒரு டென்ஷன் எடுத்துக்காது. யூ டூ யுவர் டியூட்டி. சின்சியராக எனக்காக பண்ணு. என்னோட வேலை உன்னை பாதுகாக்கிறது, உன்னோட வேலை என்ன நினைக்கிறது. என்ன நினச்சிட்டு வாழ், அவ்வளோதானே, ஒன்றும் கஷ்டம் கிடையாது. யோகக்ஷேமம் வஹாமி அகம். இப்படி அந்த ரகுநாததாச கோஸ்வாமியினுடைய அனுபவம். அவருக்கு இன்னொரு அனுபவம் இருக்குது, அது என்ன நாளைக்கு சொல்கிறேன். இது கேட்டு இந்த மணல் மூடி போச்சுன்னு சொல்லும்பொழுது தாரக்காடு நாராயணன் ரொம்ப விசேஷம். பஞ்ச நாராயண க்ஷேத்திரங்களில் இந்த தாரக்காடு நாராயணன் தான் அப்படியே மணல் மூடி கடந்த தாளக்காடுன்னு சொல்லுவாள். தலைக்காடு தான் அதுதான் திருப்பி ரெஸ்டோர் பண்ண ஃபுல்லாக மணல்லே நான் போயிருக்கேன். பக்கத்தில் அவ்வளோ பெரிய சாண்ட் டியூன்ஸ் இருக்கும். அதுக்கு நடுவில் அந்த மணலெல்லாம் எடுத்து அந்த தலைக்காடு நாராயண், தாரக்காடு சொன்னால் தலைக்காடு நாராயண் ரொம்ப அழகாக இருப்பார் சுவாமி. இன்றைக்கி ஆர்கியாலஜிக்கல் சொசைட்டியோட கண்ட்ரோலில் தான் அந்த கோவில் இருக்குது. பட் ஆனால் ரொம்ப ஆச்சரியமான ஒரு மூர்த்தி அந்த தலைக்காடு. நிறைய பேர் அழகாக மெசேஜ் அனுப்பிச்சிருந்து. ஸோ பகுலாஷ்டமி சொன்னேன், தலைக்காடு நாராயண சுவாமி. நிறைய நாமஜபம் பண்ணுங்கோ, சுவாமி காப்பாற்றுவார். பார்த்துக்கோங்களேன், ரகுநாததாச கோஸ்வாமிக்கு கையில் பைசா இல்லை, ஆனால் பண்ணணும்னு இருந்தது. சரி, உங்களுக்கு என்ன வேணுமோ நீங்கள் கிருஷ்ணகிட்ட சொல்லிட்டு விட்டுடுங்கோ, அதை கண்ணன் நடத்தி காட்டுவான். அது அவனுடைய மெத்தடில் நடத்தி காட்டுவான். அதுதான் அந்த ப்ளசன்ட் சர்ப்ரைஸ்.
மீதி விஷயம் நாளைக்கு. ராதே கிருஷ்ணா. ஏன்னா இன்றைக்கி நான் காஞ்சிபுரம் போயிருந்தேன். ஆக்சுவலாக இன்றைக்கி என்னோடய பிளான் வந்து திருப்புட்குழி விஜயராகவனை சேவிக்கிறது பிளான் மாதிரி. இந்த பிள்ளையார் சதுர்த்தி ஒரே டிராஃபிக்கில் எங்கெல்லாமோ சுற்றி கடைசியில் பாண்டவர் தூதன் பக்கம் போக, சரி வண்டியை திருப்பி பாண்டவர் தூதனை பார்த்துட்டு அதுக்கப்புறம் திருப்புட்குழி போகலான்னு பார்த்தா அதுவும் வேண்டான்னு விட்டுட்டு அப்புறமா பவளவண்ணரை பார்த்துட்டு அப்படியே நேராக போய் காஞ்சி வரதராஜனை பார்த்துட்டு, அந்த வரதராஜன் கோவிலில் அழகாக அந்த பட்டர் வாங்க ஐஷன்ட்ட போய் இன்றைக்கி அப்படி ஒரு தரிசனம். காஞ்சி வரதராஜனுடைய கிருபை. அவன் இஷ்டம்னு விட்டுட்டோம்னா எல்லாமே ப்ளசன்ட் சர்ப்ரைஸ் தான் லைஃப்பில். டோன்ட் எக்ஸ்பெக்ட் மனுஷாக்கிட்டே மற்றவாகிட்டே உங்கள் வேலையை பண்ணிட்டுருங்கோ, என் கண்ணனுக்கு எல்லாம் தெரியும்னு ஜாலியாக இருங்கோ. ராதே கிருஷ்ணா. ராதே கிருஷ்ணா கிருஷ்ணா ராதே, ராதே கிருஷ்ணா கிருஷ்ணா ராதே, ராதே கிருஷ்ணா கிருஷ்ணா ராதே, ராதே கிருஷ்ணா கிருஷ்ணா ராதே. जय बोलो राधा रानी की जय, जय बोलो श्री कृष्ण कन्हैया लाल की जय, जय बोलो वृंदावन धाम की जय, जय बोलो यमुना मैया की जय, जय बोलो गोवर्धन गिरिराज की जय, जय बोलो राधा कुंड श्याम कुंड की जय. राधे कृष्णा.